ஜென் சினிமா சார்பாக திரு கே.பி. தினகரன் அவர்களுடைய தயாரிப்புல மனோஜ் கார்த்திக் காமராஜு அவர்களுடைய இயக்கத்துல கதையின் நாயகியா வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமார் அவர்கள் நடிச்சு உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ். கண்ணதாசன் வழங்கிய தேவரன் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில இந்த படம் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்றும் இளமையான நம்ம சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான இமான் அண்ணாச்சி அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் 2S என்டர்டைன்மெண்ட் சார்பாக எஸ் வினோத்குமார் அவர்கள் இந்த படத்தை வேர்ல்ட் வைட் ரிலீஸ் பண்றாங்க. சோ படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதாக படத்தின் தயாரிப்பாளர் கே.பி. தினகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக படத்தின் இயக்குனர் மனோஜ் கார்த்திக் காமராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் சங்க இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். PRO யூனியன் பிரசிடென்ட் என் விஜய் முரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் பூங்கோதை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நடிகர் ராம் ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ரோஹத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் லோகநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை பிரியா ஜியோன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் NT பெருமாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு வெங்கட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ஜி சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் DG கபில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் தினகரன் அவர்களை மேடையில் இருக்கும் அனைவருக்கும் சால்வை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பேரரசு அவர்களுக்கு இப்பொழுது தயாரிப்பாளர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக பவர் ஸ்டார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சால்வை அணிவிப்பார். போட்டோகிராஃபர்லாம் கோச்சுக்காதீங்க. அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார். அடுத்து தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தினகரன் அவர்களுக்கு பேரரசு சார் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் மனோஜ் காமராஜ் அவர்களுக்கு பேரரசு அவர்கள் சால்வை அணிப்பார்கள். தமிழகம் எங்கும் இந்த படத்தை திரையிடும் வினோத்குமார் அவர்களுக்கு சவுந்தர் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். அடுத்ததாக திரையுலக தூண் விஜய் அவர்களுக்கு பவர் ஸ்டார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். அவர் தான் பிரபல வியாபார தொடர்பாளர் விஜய். எல்லாரும் பார்த்துங்க, எந்த படம் வந்தாலும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா வித்து கொடுத்துருவார். நடிகர் லோகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு சால்வை அணிவிப்பதற்காக பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம். PRO சங்க தலைவர் விஜய் முரளி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
தயாரிப்பாளர் வெங்கட் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக விஜய் முரளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பைனான்சியல் பெருமாள் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சினிமோட்டோகிராஃபர் கபில் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக பிஆர்ஓ யூனியன் பிரசிடென்ட் விஜய் முரளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகை பிரியா ஜியோன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகர் ராம் ஆனந்த் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக வனிதா விஜயகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிலிம் சாம்பர் இரண்டிலுமே செயற்குழு உறுப்பினர் இவர். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனின் தலைவர், தமிழ்நாடு அரசின் திரைப்பட மானியக்குழு உறுப்பினர் திரு என் விஜயமுரளி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, இந்த தயாரிப்பாளரின் அழைப்பேற்று இங்கே வருகை தந்துள்ள அவருடைய உறவினர்களே, நண்பர்களே அனைவரையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு, அதனால் எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. வழக்கமாக 6:30 மணி இல்லை 7க்குள்ளே ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இங்கே வந்து சிறப்பு விருதான வருகை தந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே, இன்னொரு படத்திற்கு இங்கே வரவேற்பு வழங்க வந்திருக்கிற தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களே, பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சௌந்தரபாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்கிறோம். இந்த படம் வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ்ங்கிறது ஒரு ஏற்கனவே விஜயசாந்தி நடித்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். அந்த வி ஃபார் விக்டரிங்கிறதுனால மறுபடியும் வனிதா விஜயகுமார் இதில் நடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளே வாழ்த்துன்னு நினைக்கிறேன். வினோத்குமார் வந்து நம்ம நீண்ட நாள் நண்பர். அவர் இந்த படத்தில் கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. அவரே தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு உறுதுணையாக நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை கருப்பு பணி நினைத்து வந்த விஜய் வந்து கூட இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் ஒரு கைத்தட்டல் போட்டிங்கன்னா 2 பேருமே நல்ல தேட்டராக பார்த்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து, ஊடக நண்பர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொதுவாக ஒருத்தர் சொல்லுவாங்க, சான்ஸ் கேட்டு வர்ற ஒரு டைரக்டர் வருவார், முதல்ல சான்ஸ் கேட்டு நடந்து வருவார். படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் காரில் வருவார். படம் முடியும் போது படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா சான்ஸ் கேட்டு வந்த ஒரு காரில் போவார், காரில் வந்த தயாரிப்பாளர் நடந்து போவார். இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ துணிச்சலாக படம் எடுத்திருக்காங்கன்னா முதல்ல இந்த தயாரிப்பாளர் நம்ம பாராட்டணும். நம்ம ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நேற்று கூட பெப்சி கூட வந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எல்லாமே ஒரு தியாக மனப்பான்மையோட படத்தில் ஈடுபாட்டோடு இருந்தால் தான் அடுத்த ஒரு லெவலுக்கு சினிமா போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து உள்ளங்கையில் படம் வந்துருச்சு, மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேட்டரில். ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது வந்து கண்ணுக்கு பெரிய கெடுதல், மூளைக்கு பெரிய பாதிப்புன்னு இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோனை அவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 24 மணி நேரமும் அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே காசு கொடுத்து அழைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பாருங்க. இப்போ தேட்டரில் கட்டணங்களும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்க்கிங்க்கு வந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து. ஸோ இனிமேல் வந்து சின்ன படங்களுக்குன்னு டெய்லி நூன் ஷோ கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக 11 மணி காட்சி மட்டும் சின்ன படங்களுக்குன்னு, அதாவது சிறு முதலில் தயாரிக்கப்பட்ட சிறப்பான படங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி சினிமா போயிட்டு இருக்குது. அதுக்காக எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்து உட்காந்து தன்னெல்லாம் கருதாது பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லா செக்டார்லையும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தயாரிப்பாளராக தான் இருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான். ஆனால் நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் நாசரும் தயாரிப்பாளர் தான், செயலாளர் விசாலும் தயாரிப்பாளர் தான்,
24 யூனியன் அடங்கிய பெப்சியோட தலைவர் ஆர்கே செல்வம்னி ஒரு தயாரிப்பாளர் தான். அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராக இருக்க கே பாக்கியராஜும் ஒரு தயாரிப்பாளர் தான். இயக்குனர் சங்கத்தில் இருக்கிற நம்ம ஆர்வி உதயகுமாரும் தயாரிப்பாளர் தான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் தலைவராக இருக்க பாலகோபியும் தயாரிப்பாளர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக இருக்க ஹரிராஜனும் தயாரிப்பாளர் தான். ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள். ஸோ இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் ஒரு காலத்தில் திரையுலக பிரம்மாக்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த தயாரிப்பாளர்கள் சில சிக்கலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதை சரி பண்ணணும். அதை தொழில்நுட்ப கலைஞரும் நடிகரும் சேர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திரையரங்கு உரிமையாளர்கள் கூட நடக்குது, வினேஸ்வர் கூட நடந்துட்டு இருக்குது. ஸோ மீண்டும் சினிமா மிக செழிப்பாக வளரணும். அதுக்கு இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக திரையுலகை நேசித்து சுவாசிக்கும் பலரில் இவரும் ஒருவர். தயாரிப்பாளர் சங்கத்தின் தூண்களில் ஒருவர். இவருடைய உயரத்தை போன்று இவரது உள்ளமும் உயரமானது. தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை படம் எடுக்கிறது அவ்வளோ கடினமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் படம் எடுத்துக்க தயாரிப்பை நான் வாழ்த்துறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். நான் அந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்போ வரும்போது விஜயகாந்த் நடிக்கும் போது அந்த படம் ஃபர்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் தான் பண்ணுறாங்க. அந்த முதல் இந்த ப்ரிவியூ பார்த்தேன் நான். அதே மாதிரி இந்த படத்தை ஆடியோ பார்த்து வந்திருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி வரும். வாழ்த்துறேன். நன்றிங்க. வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ரோஹித் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லீட் ஆக்டராக பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ திஸ் மூவி எனக்கு சூஸ் பண்ண ப்ரொடியூசர் வினோத்குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க் ஹிம். அண்ட் டேரக்டர், ஒரு டேரக்டராக இல்லாமல் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்து ஒரு ஸ்டெப்பும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். பர்சனலாக ஐ தேங்க்யூ ஃபார் தட். திஸ் மூவி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக வரும் பார்க்குறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க ஊடக நண்பர்கள் மற்றும் அனைத்து திரையுலக ரத்த சொந்தங்களுக்கும் மாலை வணக்கத்துடன் வைஜெயந்தி ஐபிஎஸ் இந்த படம் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்களை தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைத்து முக்கியமான லெஜெண்ட்ஸ் அனைவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் மற்றும் நான் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த இடத்தில் சொல்வது என்னவென்றால் ஊடகங்களுக்கும் மற்றும் வருங்கால தயாரிப்பாளர்கள் இன்னும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்றால் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து சில விஷயங்கள் முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். இப்போ நான் கரண்ட்ல ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிக விரைவில் வரும். அந்த படத்தோட பேர் பேபி அண்ட் பேபி. அதில் நான் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். முதல்ல இருந்த சினிமா வேற, இப்போ இருக்கிற சினிமா வேற. ரொம்ப கடினமாக இருக்கு. ஒரே வரையில் சொல்லணும்னா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைங்க, இது பெரிய சினிமா. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். யாரையும் தவறு சொல்லலை. ஒரே ஒரு தவறு, தயாரிப்பாளர் எங்களே நாங்கள் தப்பு சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா மட்டும்தான். ஆனால் இந்த சினிமா எங்களை வாழ வைக்கணும்னு கலைத்தாயை வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு கலைத்தாய் ஏதாவது ரூபத்தில் இறங்கினா மட்டும்தான் இன்னைக்கு தயாரிப்பாளரை நாங்கள் வாழ முடியும். ஏன் என்றால் அவ்வளவு ரொம்ப எப்படி சொல்றது தெரியல, உயிரோட செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த இடம் இது மாதிரி நேரத்தில் தினகர் போன்றது என் தம்பி 2 years என்டர்டைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னோட தம்பி கசின் தான் வினோத்குமார். ரொம்ப அழைப்புக்கு ஏற்றதுக்கு நான் வரலன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்க வந்தேன்னு சொன்னா அப்படி சரி தம்பின்னு வந்தேன். இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் சொல்றேன், கலைங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபிகளும் நிர்ணயிக்கக்கூடியது கலைத்தாய் விஷயம். ஆனா அந்த இதுல ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் இன்னைக்கு நாங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை அடைந்துகிட்டு இருக்கோம். இதை மாத்துறதுக்கு தெய்வத்துக்கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம். கண்டிப்பா மாறும் என்று நாங்க நம்பிக்கையுடன் மீண்டும் இந்த திரை உலகத்துக்கு நாங்க படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன தகராறு, என்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் வந்தாலும் நாங்கள் படத்தை பண்ணுவோம் என்றது இந்த இடத்துல சத்தியம் பண்ணி சொல்றோம். இதுக்கு கலைத்தாய் மட்டும் காப்பாற்றணும். அது மனித ரூபத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களாம் உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறோம். எல்லாரும் ஒத்துழைத்து இந்த தயாரிப்பாளர்களையும் மற்றும் திரை உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றி பெற என்ற வாழ்த்துக்கள். சரி, நன்றி, வணக்கம். இன்னும் 3 பேர் பேசினோடனே நம்ம சிடி வெளியிட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்தவங்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்ய நினைக்கிறாரு. துர்காஸ் அவர்களை மேடை அழைக்கிறோம். துர்காஸ் அவருக்கு நம்ம பேரரசர் அவர்கள் சால்வை அளிப்பார்கள். கஜலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
கஜலட்சுமி, காஸ்டியூமர் கல்பனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வனிதா விஜயகுமார் அவர்கள் கஜலட்சுமி அவர்களுக்கு பேரரசர் ரொம்ப கூச்சப்படுறாங்க. டைரக்டர் கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க கார்த்திகேயன். அவருக்கு பவர் ஸ்டார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். டப்பிங் ஆர்டிஸ்ட் ராதிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செல்வகுமார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். லக்ஷூர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுந்தரபாண்டியன் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். எடிட்டர் பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாண்டி. அடுத்ததாக பிஆர் ஓக்கல் கிளாமர் சத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேரரசு அவர்கள், பேரரசு சவுந்தர அவர்களுக்கு சேர்ந்து போடுவாங்க. அடுத்ததாக உதய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கைத்தட்டிய ரசிகர் மன்றத்துக்கு நன்றி. பேரரசார் அவர்களும் சவுந்தர அவர்களும் இணைந்து தாழ்வு அணிப்பார்கள். காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். சவுந்தர அவர்கள் சால்வை அணிப்பார்கள். சிம்பு நிசாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரசாந்த் இல்ல, நிசாந்த். சிம்பு நிசாந்த். பேரரசர் அவர்களை சால்வை அணிப்பார் கேட்டுக்கொள்கிறேன். ஹரிவினேஷ் அவர்களுக்கு பேரரசர் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 5 நிமிஷம் எடுத்ததுக்கு மன்னிக்கணும். தொகுத்து வழங்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கு வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்போது சால்வை அணிப்பார்கள். முருகன் அவர்களுக்கு சவுந்தர் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். நன்றி.